பெரியார்களுடைய காலத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு இமாம் தான், மிக முக்கியமான ஒரு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த இமாம் மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய வரலாற்றை சதகாவின் சிறப்பிலும் மிக தெளிவாக எழுதுகின்றார்கள். மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குடி போதையில பழக்கப்பட்ட ஒரு மனிதர். எந்த நேரமும் குடித்துக் கொண்டே இருப்பார், எந்த நேரமும் குடித்துக் கொண்டே இருப்பார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு நாள் அவர் திருமணம் முடிச்சு அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அது பெண் குழந்தை. அந்த குழந்தையுடைய பேர் பாத்திமா. கண்ணியமானவர்களே, இவர் எப்பொழுதெல்லாம் மதுபானத்தை ஊற்றுகின்ற நேரத்திலே அந்த பிள்ளை தன்னுடைய கையால் தட்டிவிடும், தந்தை குடிக்க கூடாது என்பதற்காக. கண்ணியமானவர்களே, குடிச்சுக் கொண்டே இருப்பார், குடிச்சுக் கொண்டே இருப்பார். தொடர்ச்சியான அந்த மதுவுல ஈடுபட்டுக் கொண்டே இருந்தார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோலே 3 வயதான நேரத்தில் குழந்தை மரணித்து விடுகின்றது. கடுமையாக கவலைப்படுகின்றார். குழந்தையை மடியிலே வைத்து வளர்த்த குழந்தை, அன்பு பாசத்தை ஊட்டி வளர்ந்த குழந்தை, கண்ணியமான மேலான பெரியார்களே, சோலே கவலையோடு வாழ்ந்து வருகிறார். கவலையோடு அவருடைய வாழ்க்கை செல்கின்றது. ஒரு நாள் இரவு தூங்குகின்றார். கண்ணியமானவர்களே, தூக்கம் வரவில்லை. ஷைத்தான் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஷைத்தானுடைய மலைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். ஷைத்தான் வந்து சொல்கின்றான், மாலிக் இப்னு தீனாரே, மாலிக் இப்னு தீனாரே, உங்களுக்கு மிக முக்கியமான விடயத்தை சொல்லித்தரத்து உண்மா. கவலையை நீக்குவதற்கான, உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நீங்கள் பழமையாக குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மதுபானத்தை இன்னும் அதிகமாக குடித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களை எடுத்து குடிக்கிறார். அப்படியோ மயங்கி விழுகின்றார். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோலே மயக்கத்துக்கு பின்னால அவருக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவு எவ்வாறான கனவு என்றால், மஹ்ஷருடைய மைதானத்தை போல் கொண்டு ஒரு கனவு வருகின்றது. மஹ்ஷருடைய மைதானத்திலே அவர் நிற்பது போல் இருக்கின்ற ஒரு கனவு வருகின்றது. கண்ணியமானவர்களே, அங்கும் இங்கும் வலதும் இடலும் மேலும் கீழும் பார்க்கிறாரு, யாரும் இல்லை. பின்னால் ஒரு பாம்பு திரட்டி வருகின்றது. கண்ணியமானவர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஓடுகின்றார்கள், ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். பின்னால் பாம்பு திரட்டி வந்து கொண்டே இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, அங்கு யாரும் அவனுக்காக உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. அங்கே செல்கின்றால் ஒரு வயோதிப மனிதர் வருகின்றார், பலவீனமான ஒரு மனிதர் வருகின்றார், வயது போன ஏழாத மனிதர் வருகின்றார். அவரிடத்திலே ஓடோடி சொல்லி கேட்கிறார், எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கள். அந்த மனிதர் கூறுகின்றார், என்னால் உதவி செய்ய முடியாது, என்னால் உதவி செய்ய உனக்கு முடியாது, நான் பலவீனமானவன். கண்ணியமானவர்களே, ஓடுகின்றார். அங்கே போய் ஒரு இடத்திலே பார்க்கிறார், சின்ன குழந்தைகள் இருந்த ஒரு கூட்டம் இருக்கின்றது. சத்தத்தை செவிமடுக்கின்றார். அங்கே அவருடைய குழந்தை மரணித்த பாத்திமா என்ற குழந்தை இருக்கின்றது. குழந்தையை பிடித்து அழுகின்றார், கட்டி அணைக்குகின்றார். குழந்தையிடத்திலே நடந்த விஷயங்களை சொல்கின்றார். நான் இவ்வாறாக நடந்திருந்தேன், எனக்கு இவ்வாறாக நடந்திருக்கின்றது. கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த பெண் குழந்தை கூறுகின்றது, தந்தையே, அந்த பாம்பு என்ன தெரியுமா, உலகத்துல மறுமையில அந்த பாம்பு அது சிறியதாகத்தான் இருந்தது. நீங்கள் பாவங்களை செய்து 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 இந்த குடிபானம், மதுவஸ்து, எல்லா போதைகளும் ஈடுபட்டு நீங்க அதுக்கு தீனி கொடுத்து வளர்த்து விட்டீர்கள். அது இன்று உங்களை விரட்டக்கூடியதாக மாறிவிட்டது. கண்ணியமானவர்களே, அந்த அந்த எங்களை அவர் சந்தித்த வயோதிப மனிதர், ஏழாத மனிதர் யார் என்றால், அவர் செய்த அமல்கள், அவர் உலகத்திலே செய்த குறைவான அமல்கள். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மாலிக் இப்னு தீனார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாறை படிப்போம். அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடம் என்ன? கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை. அந்த ஆகிரத்துடைய
வாழ்க்கைக்காக முயற்சி செய்வோம், அமல்கள் செய்வோம். நாங்க எல்லா பாவங்களையும் விட்டு ஒரு சிறந்த சமூகமாக ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் சொன்னபடி வாழ்ந்து அல்லாஹ் தடுக்கவைகள்ல எங்களோட வாழ்க்கையை தடுத்து வாழக்கூடிய மூமின்களாக ஆண்களா பெண்களாக நாங்கள் அனைவர்கள் மாறுவதற்கு வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.